Shri Parashakti Vidyala CBSE Class 3rd Subject Social Science. Welcome back to 3rd Standard Social Science online class. Today we are going to learning about new chapter The Food We Eat. Book page number 31, chapter 6 The Food We Eat. The physical features, the climate, the soil and the distribution of rainfall is different in different parts of India. For this region, different types of crops are grown in different parts of India. The food crops that are eaten more in particular region became the stable diet of the place. The physical features, the climate, the soil and the distribution of rainfall is different in different part of India. இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா physical features, the climate, the soil, rain இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்படி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கிளைமேட்டு, அப்புறம் வந்து சாயில் மண் வகைகள், அப்புறம் வந்து ரெயின் மழையோட அளவு பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். For this region, different types of crops are grown in different part of India. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா கிராப்ஸ் அதாவது பயிர் வகைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அதனுடைய கிளைமேட்டு, சாயில், ரெயின் இது மூணையும் பொறுத்து என்னச்சுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க உற்பத்தி பண்ணுவாங்க. அவங்களுடைய பயிர் வகைகளை என்னச்சுவாங்க அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுவாங்க. எதனா இந்த அதாவது கிளைமேட்டு, சாயில், அதனுடைய ரெயின் எப்போல்லாம் வந்து எந்தெந்த கிளைமேட் இருக்கோ அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்தால அதனுடைய ரெயினோட அளவை பொறுத்து தான் என்னச்சுவாங்க உற்பத்தி பண்ணுவாங்க. அப்போ தான் என்னச்சுவாங்க பயிர் வகைகளை எந்தெந்த காலநிலைக்கேற்ப உற்பத்தி பண்ணணுமோ அதை தான் என்னச்சுவாங்க உற்பத்தி பண்ணுவாங்க. The food crops that are eaten more in a particular region became the stable diet of that place. இப்போ வந்து நம்ம வந்து எந்த ஃபுட்டை அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுறோமோ அந்த இதை தான் என்னச்சுவாங்க அந்த ஃபுட் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து என்னச்சுவாங்க அந்த ஏரியாவில் வந்து பர்டிகுலர் குறிப்பிட்ட ஏரியாவில் என்னச்சுவாங்க அதிகமான உற்பத்தி பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இண்டியன்ஸ் லைக் டு ஈட் சப்பாத்தி, பூரி, பராந்தா எக்ஸெட்ரா மேட் ஆஃப் வீட் ஃப்ளார். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து அதிகமாக என்னது வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுனா கோதுமையால் ஆன. ஸோ அவங்களுடைய ஃபுட்டு பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் லைக் டு ஈட் அவங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் அதனோட அவங்க வந்து என்னதை சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிட்றது வந்து சப்பாத்தி, பூரி, பராந்தா எக்ஸெட்ரா. ஸோ அவங்க வந்து எதை தான் அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டு தான். பீப்புள் ஆஃப் Eastern India like to eat food items made of maize, jawar, bajra, etc. இப்போ வெஸ்ட் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அங்குள்ள பீப்புள்ஸ் வந்து எதை அதாவது விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா மெய்ஸ், ஜவார், பஜ்ரா அதாவது சோளத்தாலான ஃபுட் ஐட்டம்ஸை தான் நினச்சுவாங்க லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. In South India, the staple diet of the people is rice. They eat food items made of rice. அப்போ சவுத் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருக்கிறது எங்கே தான் சவுத்தில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எது அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணோம் அப்படின்னாலே ரைஸ் தான். ஸோ அது நம்மளுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரைஸாலான இட்லி, தோசை தான் நம்ம நினச்சிவோம் அதிகமாக நம்ம வந்து நினச்சிவோம் ஃபுட் அதிகமாக வந்து நினச்சிவோம் சாப்பிடுவோம். ஸோ நம்ம வந்து எதை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னாலே ரைஸ் தான். In East and Northeastern India also rice is the staple diet of the people. Fishes, cereals, pulses, fruits and vegetables are eaten in every part of India. Fruits and vegetables are very good for our health. They should form an important part of our diet. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான உணவுகளை என்னச்சுவாங்க அதாவது சாப்பிடுவாங்க. அதாவது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸு. சீரியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னது தானியங்கள், பல்சஸ்னால் பருப்பு வகைகள், ஃப்ரூட்ஸ்னால் பழங்கள், வெஜிடபிள்ஸ்னால் காய்கறிகள். இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான அதாவது ஒவ்வொரு பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. அதாவது தானியங்கள், அப்புறம் வந்து பயிர்கள், பருப்பு வகைகள், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் சாப்பிடுவோம். ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் ஆர் வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த். இப்போ வந்து ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் பார்த்தோம் அப்படின்னா
நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப குட்டான ஃபுட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், அதிகமாக என்னது ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் எடுக்கணும். நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, நூடுல்ஸு, பர்கரு, பூரு, பானிபூரி அந்த மாதிரி, அதாவது நூடுல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். அதாவது நம்ம உடம்புக்கு நம்மளுடைய ஹெல்த்துக்கு எது வந்து இம்பார்ட்டனோ அந்த மாதிரி ஃபுட்டை தான் நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து என்ன செய்யணும், அதிகமாக சாப்பிடணும். பட் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஆர் நாட் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். Vegetables and fruits that we set in a particular season are called seasonal fruits and vegetables. For example, fruits like apples, oranges and grapes etc. are available in winters. All types of food are not available throughout the year. இப்போ ஆல் ஃபுட் டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டு முழுவதுமே நம்மளுக்கு என்னது கிடைப்பது இல்லை. இயர் மொத்தம் நம்மளுக்கு வந்துமே என்னது எல்லா ஃபுட்டுமே என்னது கிடைக்காது. வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் தட் வி செட் இன் எ பர்டிகுலர் சீசன் ஆர் கால்டு சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ். குறிப்பிட்ட பருவத்தில் நம்மளுக்கு வந்து பர்டிகுலர், அதாவது குறிப்பிட்ட பருவத்தில் சீசனில் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியது என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸு. பருவகால பழங்கள் அண்டு காய்கறிகள், சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்ஸ், ஆரஞ்சஸ், கிரேப்ஸ் எக்ஸெட்ரா. ஃப்ரூட்ஸ் லைக் வாட்டர்மெலன்ஸ், மேங்கோஸ் எக்ஸெட்ரா ஆர் அவைலபிள் இன் த சம்மர் சீசன். இப்போ வந்து வின்டர் சீசனில் பார்த்தோம் நம்ம அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, அதாவது கிரேப்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிள், அதாவது நிறையா நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ். இது எது சம்மர் சீசனில் பார்த்தோம் அப்படின்னா எது அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா வாட்டர்மெலன், மேங்கோஸு. இன் பிக் சிட்டிஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் kept in cold storage to keep them fresh. Thus some vegetables and fruits are available everywhere and throughout the year. இப்போ வந்து பிக் சிட்டிலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நினச்சுவாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. எதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னா குளிர் அதாவது கோல்டு ஸ்டோரேஜ், அதாவது ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய, அதாவது ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்து நினச்சுவாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. எதனால் அப்படின்னா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இதில் வந்து வச்சோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அதில் நினச்சிவாங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. த சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் அவைலபிள் எவ்ரிவேர் அண்டு த்ரூ அவுட் த இயர். அதாவது சம் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இயர் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதை வந்து நினச்சிவாங்க இருக்கிறப்போ அதை வந்து நினச்சிவாங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஃபுட் கிராப்ஸ், cereals, pulses, fruits, வெஜிடபிள்ஸ். வந்து சீரியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னது தானியங்கள். இப்போ தானியங்கள் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ரைஸ், வீட், மெய்ஸ், ஜவார், பஜ்ரா எக்ஸட்ரா. அதாவது அரிசி, கோதுமை, சோளம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தானிய வகைகள். பல்சஸ் பருப்பு வகைகள். கிரீன் கிராம், சிக்பீஸ், லெண்டல்ஸ். கிரீன் அதாவது பயறு வகைகள், அதெல்லாம் கிரீன் கிராம், சிக்பீஸ் அதாவது சுண்டல், பாசிப்பயிறு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பருப்பு வகைகள். ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள், பனானா, பொமிக்ரானேட், ஆரஞ்சு எக்ஸட்ரா. ஃப்ரூட்ஸ்னால் என்னது பல வகைகள். ஆப்பிள், பனானா, பொமிக்ரானேட், ஆரஞ்சு. வெஜிடபிள்ஸ் மீனிங் காய்கறிகள். காலிஃப்ளவர், பிரிஞ்சால், பீன்ஸ் எக்ஸட்ரா.